ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோட்ல திருப்பூர்ல இருந்து டிராவல் பண்ணி வரும்போது 7வது கிலோமீட்டர்ல இந்த ஆர்ச் தெரியும். இந்த ஆர்ச்சுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணா செம்பாக்கம் அப்படிங்கிற ஊரை ரீச் பண்ணலாம். இந்த ஊர்ல உள்ள ஸ்ரீ பொன்னம்பல சாமிகளின் மடாலயம் தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. போகக்கூடிய வழியிலேயே கொஞ்ச தூரத்திலே குரு பகவானுக்குன்னு தனி ஆலயம் இருக்கு. அதை பத்தின டீட்டெயில் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். லொகேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த லொகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. கோவில் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அரச மரத்தடியில நாகரோட சந்நிதி அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ பொன்னம்பல சாமிகளோட திருமடாலயம். இந்த மடாலயத்தோட சிறப்பு என்னன்னா 5 ஜீவ சமாதிகள் இங்க இருக்கு. இந்த ஆலயத்தோட இடது பக்கம் வினை தீர்க்கும் விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. வலது பக்கம் ஸ்ரீ பாலமுருகன் சந்நிதி அமைந்துள்ளது. விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப ஆலயத்துக்கு உள்ள போயிட்டு பொன்னம்பல சாமிகளையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த கருவறைக்கு உள்ள சிவனாக பொன்னம்பல சாமி காட்சி தராரு. அவருக்கு பக்கத்திலேயே அவருடைய தந்தையார் சிற்றம்பல சாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த பாத சுவடுகள் இருக்கக்கூடிய இடத்துல சிவலிங்க சாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. சிவலிங்க சாமிகள் யாருன்னா பொன்னம்பல சாமிகளோட மகன். இந்த நந்திக்கு கீழே இளைய பொன்னம்பல சாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. பொன்னம்பல சாமிகளோட பேரன் இவரு பொன்னம்பல சாமிகளை குருவா ஏத்துக்கிட்டு அவரை போலவே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியுள்ளார். அப்படியே ஆலயத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா பொன்னம்பல சாமிகளோட சீடர் ஸ்ரீ பழனி சாமிகளோட ஜீவசமாதி இங்கு அமைந்துள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் அன்னபூர்ணி தாயாருக்கும் தண்டாயுதபாணிக்கும் தனி சந்நிதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தை பத்தின டீட்டெயில் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்க இந்த இடம் செம்பாக்கம், திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு, செங்கல்பட்டு மாவட்டம், செம்பாக்கம் கிராமம். இது பொன்னம்பல சாமிகள் மடாலயம். இங்க 5 ஜீவ சமாதிகள் இருக்கு. பொன்னம்பல சாமிகள் ஒரு லிங்கத்துக்கு கீழே இருக்காரு. அவருக்கு பேரன் இளைய பொன்னம்பல சாமி நந்தி கீழே. அது உள்ள இருக்கிறவரோட அப்பா அங்கேயே இருக்காங்க உள்ள சைட்ல. அவர் சிற்றம்பல சாமி. அடுத்து அவரோட மகன் அங்க சென்ற திருவடி இருக்கு. அவரோட மகன் சிவலிங்க சாமி. உள்ள இருக்கிறவரோட சீடர் இங்க வெளியில இருக்காங்க பழனிசாமி. மொத்தம் இவங்க 5 பேரு. இதுல இவங்க தாத்தா பேரன் இவங்க இந்த விபதிலாம் கொடுத்து இந்த நோயை குணப்படுத்தினாங்க. உள்ள இருக்கிறவர் மாசி உத்திராடம் மகா பூஜை. நந்தி கீழே இருக்கிறவர் மார்கழி போராடம். உங்களோட மகிமை என்னன்னா திருநீர் தான் அவங்க எந்த குறைகளா இருந்தாலும் அவர் பிரார்த்தனை பண்ணி சரி. ஓப்பன் டைமிங் இது காலையில 7:30 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும். ஈவினிங் 5 to 8 தரது. டெய்லி 2 கால பூஜை நடக்குது. மாலாந்திர போராடம், உத்திராடம், பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் விசேஷம். குரு பூஜை அன்னைக்கும் விசேஷம். விவேகானந்தர். இங்க வரதுக்கு பஸ் ரூட் செங்கல்பட்டு திருப்பூர் ரோடு. திருப்பூர்ல இருந்து 7 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து 20 கிலோமீட்டர். சென்னையில இந்த பக்கம் கூடுவாஞ்சேரி வழியாகவும் வரலாம். கொட்டமேடு அங்கிருந்து வரலாம். மெயின் ரோடு ஆர்ச்சில இருந்து இங்க. பொன்னம்பல சாமிகள் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியுள்ளார். ஒரு சிலவற்றை நம்ம இப்போது காணலாம். பொன்னம்பல சாமிகளுக்கு சித்தர்களுக்குரிய அனைத்து அற்புதங்களும் நிறைவாக கிடைத்தது என்றாலும் பொன்னம்பல சாமிகள் நெசவு செய்து பொருள் ஈட்டி எளிமையாக வாழ்ந்து வந்தார். ஒரு தடவை வீடு கட்ட தொடங்கிவிட்டு பணம் கிடைக்காமல் தவித்தார். அப்போது அவரது மாமனார் பணம் கொடுத்து உதவினார். ஆனால் சாமிகள் அந்த பணத்தை ஏற்க மறுத்திருக்காரு. அவரோட மாமனார் இதை கடனா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா கொடுத்திருக்காரு. சோ வீடும் கெட்டி கிரகப்பிரவேசமும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமிகள் சிவயோகத்துல மூழ்கி இருந்ததுனால உடல் மென்மைத்தன்மை அடைந்து அதனால் உடல் உழைப்பு மிக குறைந்திருக்கிறது. தினமும் அரை நாள் நெசவும் அரை நாள் தவமும் செய்து வந்தார். இதை தன் மகளின் மூலம் அறிந்து கொண்ட மாமனாருக்கு கோபம் மூண்டது. உடனே அவர் சாமிகளின் வீட்டிற்கே வீடு கட்டி 250 ரூபாய் கடன் இருக்கு, தவம் என்ன வேண்டிய கிடக்குது, சாமி என்ன வடை பாயசத்தோடு சோறு போடுமா என்று சாமிகளை மிகவும் கடிந்து கொண்டார். சாமிகள் இதை கேட்டதும் மன கஷ்டப்பட்டாலும் மௌனமாய் பூஜை அறைக்குள் சென்று கதவை தாள் போட்டு தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். சிறிது நேரத்தில் வெளியே வந்த சாமிகள் தனது மாமனாரையும் உறவினர்களையும் அழைத்து உள்ளே போய் பாருங்கள்,
வடை பாயசத்தோடு எல்லாம் இருக்கும் என்றார். எல்லாரும் அந்த அறைக்குள் சென்று பார்க்க அங்கு மிகப்பெரிய தலைவாழை இலையில் வடை பாயசத்துடன் உணவு இருந்தது. இதைக் கண்டதும் பயமும் ஆச்சரியமும் அடைந்தனர். இது அன்னபூரணி தாயின் அருள். இறைவனை உள்ளன்போடு தியானித்தால் உலகில் அடைய முடியாதது இல்லை என்று கூறி விரைவில் உங்கள் கடனை தரிநெய்து அடைத்து விடுவேன் என சாமிகள் கூறிட தன் தவறுக்கு வருந்தி மனம் திருந்தி சென்றனர் அவருடைய உறவினர்கள். ஒருமுறை சில இளைஞர்கள் பொன்னம்பல சாமிகளை சோதிப்பதற்காக ஒருவனை இறந்தவர் போல் நடிக்க சொன்னார்கள். அவனை சாமிகளிடம் கொண்டு சென்று இவன் இறந்து விட்டான், இவனை உயிர் பிழைக்க வையுங்கள் என்று பாசாங்கு செய்தனர். உடனே சாமிகள் இவன் இறந்து விட்டான், இனி உயிரோடு வரமாட்டான் என்றார். அந்த இளைஞர்கள் சிரித்துக் கொண்டே இறந்தவன் போல் நடித்தவனை தட்டி எழுப்பியுள்ளனர்கள். ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை. உண்மையில் அவன் இறந்து விட்டான். இதைக் கண்டதும் அந்த இளைஞர்கள் கதறினார்கள். சாமிகளின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அதன் பிறகு சாமிகள் திருநீரை அள்ளி தூவி பிழைத்து போ என்றார். அடுத்த கணம் அந்த இளைஞன் உயிரோடு எழுந்தான். இப்படி பொன்னம்பலம் சாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவை. எந்த குறையாக இருந்தாலும் அவர் திருநீர் மட்டுமே கொடுப்பார். நோயாளிகளுக்கு திருநீர் பூசி விடுவார். அவரிடம் போனால் எந்த குறையும் நீங்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது. திருநீர் மூலம் அவர் தினம் தினம் அற்புதங்களை செய்தார். இதனால் பொன்னம்பல சாமிகளுக்கு விபூதி வள்ளல் என்ற மற்றொரு பெயரும் இருந்தது. பொன்னம்பல சாமிகள் ஒருமுறை தண்ணீரில் விளக்கெரிய வைத்து அனைவரையும் பட வைத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் தன்னிடம் வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் சிவ வழிபாட்டையும் ஆன்மீக சிந்தனையும் புகத்தினார். எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்ம சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். பொன்னம்பல சாமிகள் வாராகி பக்தனை முருகபக்தனாக மாற்றியது, உளுந்தூர்பேட்டை முத்துசாமி செட்டியாருக்கு அருள் செய்தது, தன்னிடம் சீடராக இருந்த திருமேனிக்கு கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை செல்லாமலே இருந்த இடத்திலே இருந்தே திருவண்ணாமலை தீபத்தை காட்டி அருள் பாலித்தார். ஒரே நேரத்தில் பல இடங்களில் நடமாடியும் கூடுவிட்டு கூடு தாவுதல் போன்ற சித்துகள் செய்வதிலும் இவர் மேன்மை பெற்றிருந்தார். இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்திய ஸ்ரீ பொன்னம்பல சாமிகள் 1834 மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் தினத்தன்று பரிபூர்ணம் அடைந்தார். அவர் ஐக்கியமாவதற்கு முன்பு புளிய மரத்தில் புலி உலகினால் சிவகதியாகி பழம் விழும் என்று முத்தியசாமிகளின் அசிரியை உணர்ந்து தன் இறுதி நாளை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அவர் தவம் செய்த வந்த இடத்திலேயே அவருக்கு சமாதி கிரியை செய்யப்பட்டது. அவருக்கு பிறகு 1914 பிறந்த அவரது பேரன் ஸ்ரீ இளைய பொன்னம்பலம் சாமிகள் தனது தாத்தாவை போன்றே சித்த புருஷராக மாறி அற்புதங்கள் நிகழ்த்தினார். 1976 மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திர தினத்தன்று பரிபூர்ணம் அடைந்தார். அவர் பெரிய பொன்னம்பலம் சாமிகளுக்கு எதிரே நந்தி உள்ள இடத்தின் கீழ் ஜீவசமாதியாக வைக்கப்பட்டார். ஒரு சித்தரின் ஜீவபீடம் என்றாலே அங்கு அருளாற்றல் நிரம்பி இருக்கும். இங்கு 5 சித்தர்களின் ஜீவபீடம் உள்ளது. இந்த தலத்தில் காலடி எடுத்து வைத்தாலே கர்ம வினைகளின் வீரியம் குறைந்துவிடும். இந்த ஜீவ சமாதியை சித்தர்களின் வழித்தோன்றல்கள் பராமரித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்திலேயே ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறுல உள்ள தண்ணி வத்துனது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பொன்னம்பல சாமிகள் பக்தர்களுக்கு இந்த இடத்துல இருந்துதான் விபூதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியும் இங்க சொல்றாங்க. சோ இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்கு. வாங்க நம்ம தியான மண்டபத்தை போய் பார்க்கலாம். இந்த ஆலயத்துல அமைக்கப்பட்டிருக்கூடிய தியான மண்டபம் இதுதான். வாங்க இந்த தியான மண்டபத்தை பத்தி ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்க பாத்தீங்களா பொன்னம்பலேஸ்வரர் சுவாமி, அவர் தானே இது. இவர் தான் ஜீவ சமாதி ஆனது. இவருடைய பேரன் தான் இவரு. தாத்தா பெரிய இவருக்கு வச்சுக்கிட்டு இவர் இளைய பொன்னம்பல சுவாமி. இவர் நந்திங்கல இருக்கிறவர் இல்லை. இவருடைய நட்சத்திரம் மார்கழி பூராட நட்சத்திரம். இவருடைய நட்சத்திரம் மாசி மாசம் உத்திராட நட்சத்திரம். அந்த காலகட்டத்துல இவர் போட்டிருந்த திருவடி பாதுகை பாத நட்சத்திரம் 191 வருஷமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஆஸ்பத்திரி இல்லாத காலகட்டத்தில் நோய் நொடியெல்லாம் வந்தா விபூதி கொடுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்தினாரு. துர்காவதெல்லாம் கெட்ட வராத, நெருங்காத, அட்டாத, அரம்பார் இந்த வட்டாரத்தை காபந்து பண்ணாரு. மயிலாப்பூர்ல சித்திரகுளம் சொல்லுவாங்க. சித்திரகுளம் இல்லை, சித்தர்குளம். சித்தர்கள்லாம் ஒன்று கூடி அளவலாகி பேசி அந்த குளத்துல நீராடிட்டு ஆன்மீக விஷயம் லௌகிக விஷயம் பேசுவாங்க. திருவண்ணாமலையில ரமண மகரிஷிக்கு முன்னாடி குகை நம்பிக்கை வாய்ப்பு இருந்தார். அவர் இவங்கெல்லாம் நண்பர்கள். இவருக்குள்ள ஒரு ஆற்றல் உண்டு. கூடு வீட்டு குடும்பாயிர ஆற்றல் இருந்தது. அந்த காலகட்டத்துல நோய் நொடியெல்லாம் விபூதி வச்சு எல்லாத்தையும் சரிப்படுத்தினாங்க. அந்த குருபூஜைக்கு முன் குருபூஜை காஞ்சி விட்டுற ஒரு குடும்பம் வந்தது. குழந்தை இல்லை, 5-6 வருஷம் ஆகி போச்சுன்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு கூட இங்க வரல. பிரசாதம் சாப்பிட்டுட்டு பாயாசம் மட்டும் கொடுத்தாங்க. அதை பறிக்கி கொஞ்ச காலத்துல மாசமாகி கர்ப்பவதி ஆகி குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்கட்டு இந்த குருபூஜைக்கு 100 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அதாவது மன நம்பிக்கை தான் மெயின். பொதுவாக அழுக்கு இல்லாத நகை இல்லை, ஒழுக்கு இல்லாத வீடு இல்லை, கஷ்டம் இல்லாத மாந்தர்கள் யாருமே இல்லை. நம்ம கடவுளை பார்த்தது கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது.
ஆனா ஒரு செடியோ கொடியோ தொழுகம்பு பிடிச்சி பற்றி அது மேல வளர்ச்சி ஆகுதுல்ல, அது மாதிரி நம்ம கடவுளை நம்ம பார்த்தது கிடையாது. இவங்க மாதிரி அடியார்களை நம்ம கைவசம் பண்ணிக்கணும்னா நமக்கு தேவைப்பட்ட நேரத்துலையோ நம்ம கேட்டது மட்டும் இல்லை, காட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அவங்க. அது இல்லாத அந்த எந்த ஒரு குடும்பமும் மன நம்பிக்கை தான் மெயினாக இருக்கணும். நம்பிக்கையோடு வந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும், ஒரு ஏற்றம் வரும். இந்த ஆலயத்துல இப்பவும் பல அற்புதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்க வரக்கூடிய மக்களோட பிணிகளை வந்து ஐயா வந்து விபூதி மூலமா குணப்படுத்திட்டு இருக்காங்க. அது மாரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் இங்க வந்தா கிடைக்குது அப்படிங்கறதும் இங்க இருக்கக்கூடியவங்க பூரா நம்ம கேட்டோம். ஐயாவோட ஃபுல் வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து நான் கொடுக்குறேன். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஐயாவை பத்தின ஃபுல் டீட்டெயில் அதுல இருக்கும். மக்களை, பொன்னம்பல சாமி மடாலயத்துல சாமியை சிறப்பா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.